தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/7/2016 செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம் பின்னிரவு 5:27 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நம் முன்னோர்கள் சொல்லிய 2 கருத்துக்கள். ஒன்று, இரவிலே வீட்டை பெருக்கி கூட்டக்கூடாது. வீட்டை சுத்தப்படுத்துறோம் இல்லையா, கூட்டியல்ல சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் வீட்டை கூட்டாது அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? அடுத்து, வாசற்படியில உட்கார்ந்து இருக்காத, வாசற்படியில பணத்தை குடுக்கல் வாங்கல் வச்சுக்காத அப்படிம்பாங்க. ஒன்னு படியில உள்ள போ அல்லது வெளியில நின்று கூடு அப்படிம்பாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள உண்மையான காரணம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இரவிலே வீட்டை சுத்தப்படுத்தினால் கூட்டி எழுகின்ற பொழுது விலையுயர்ந்த பொருள்கள் ஏதாவது கீழே கிடக்கும், அதுவும் குப்பையோட குப்பையா சேர்ந்து போயிடும். அப்படியே கொண்டுட்டு போய் வீதியில குப்பை தொட்டியில கொட்டிட்டீங்கன்னா மீண்டும் அதை தேடி எடுக்க முடியாது. ஆகையினாலேதான் வீட்டை இரவிலே கூட்டி எழக்கூடாது, பகலிலே கூட்டி எழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசற்படியிலே உட்கார்ந்து கொள்ளக்கூடாது, வாசற்படியிலே தலை வைத்து படுக்கக்கூடாது, வாசற்படியிலே வாங்கல் கொடுக்கல்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாயில் படி என்பது யமன் வாழுகின்ற இடம். இரணிய சம்காரம் நடந்தபோது இரணியன் மிகப்பெரிய கெட்டிக்காரனாக இருந்து நினைத்துக் கொண்டார். யாராலும் சாவு வரக்கூடாது, விலங்காலும் சாகக்கூடாது, மனிதனாலும் சாகக்கூடாது, வீட்டிலும் சாகக்கூடாது, வெளியிலும் சாகக்கூடாது. அதே போல எந்த விதமான ஆயுதங்களாலும் அவனுக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது, விலங்காலும் மனிதனாலும் மரணம் சம்பவிக்கக்கூடாது, இரவிலும் சம்பவிக்கக்கூடாது, பகலிலும் மரணம் சம்பவிக்கக்கூடாது என்றெல்லாம் வரம் கேட்டான். இறைவன் மிகப்பெரியவன், நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு அவருக்கு சம்காரம் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் இறைவன் என்ன செய்தார் என்றால், இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் அந்தி நேரத்தில் மனிதனாலும் இல்லாமல் விலங்காலும் இல்லாமல் மனிதனும் விலங்கும் இணைந்த நரசிம்ம அவதாரத்தில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் கை விரல் நகங்களால் வீட்டுக்குள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் அந்த வாயிற்படியில் வைத்துக் கொண்டு இரணியனை சம்காரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஆகையினாலேதான் படியிலே நாம் வாங்கல் கொடுக்கல்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி வைத்துக் கொண்டால் அது சுபிட்சம் அடையாது. எனவேதான் வாங்கல் கொடுக்கல்கள் வைத்துக் கொள்பவர்கள் ஒன்று படிக்கு உள்ளே வாருங்கள், இல்லையே நாங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு சில தமிழர் பண்பாடு நல்ல பண்பாடாக இருந்திருக்கிறது. இவற்றை நாமும் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆசைகள் பூர்த்தியாகும் நாள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்றம்ங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 6லே சந்திரன் உலா வருகிறார். உத்தியோகம் சம்பந்தமாக இதுவரை கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இன்றைக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு நட்பு வட்டம் விரியும் நாள். நண்பகலுக்கு மேல் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். குழந்தைகளாலும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரலாம். கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டில் உள்ளவர்களால் விரயங்கள் ஏற்படும் நாள். கூட்டு முயற்சிகளில் மாற்றம் செய்வீர்கள். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனை, குழந்தைகளாலும் பிரச்சனை, கூட இருப்பவர்களாலும் பிரச்சனை என்று வரலாம். செலவுகள் அதிகரிக்கும். விரயங்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலும் கூட மனக்கலக்கம் ஏற்படும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள். மாமன் மைத்திரோடு ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பாதியில் இந்த கட்டிடப்பணி மீதியும் தொடரும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வர். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். திருமண முயற்சிகளில் அனுகூலம் உண்டு.
ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கவலைகள் அகலும் நாள். கடன் சுமை கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு அதில் ஒரு பகுதியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். நலங்களும் வளங்களும் வந்து சேரும். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பர். நண்பர்களின் உதவியோடு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்பை நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள நேரிடலாம். நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடுவதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. இல்லையே ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வருமான பற்றாக்குறை ஏற்படும். இன்றைக்கு வளர்ச்சி கூட இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். இன்றைக்கு பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது. ஒரு சில நாட்களுக்கு பின்னால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். பாராட்டும் புகழும் கூடும். செய்தொழில் சிறப்பாகவே இருக்கிறது. செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து உங்கள் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொடுப்பார்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் என்று கிளை தொழில் செய்யலாமா என்று கூட நீங்கள் யோசிப்பீர்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் கருத்துகளுக்கு ஒத்து வருவார்கள். வீடு வாங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தனலாபம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. குறுபார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொன்பொருள் சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் முடிவீர்கள். விரயச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஓரளவு மாலை நேரத்தில் சிறு விரயங்கள் உண்டு. உடன்பிறப்புகள் வழியில் அது ஏற்படலாம். வாகனப்படுதுகளை முன்னிட்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள். வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். முயற்சிக்கு முட்டுக்கடையாக இருப்பவர்கள் விலக வேண்டுமானால் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குலதெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் வருவதில் தாமதங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களை திருப்திப்படுத்த நீங்கள் செய்யும் முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பொறுமையை கடைபிடியுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். நேற்றைய சேமிப்பு இன்றைய செலவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கலாம். வாங்கிய பொருளை விற்க நேரிடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். விருந்தினர் வருகையால் ஒரு தொல்லையும் ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குமரன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறைகள் அகலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குமுறும் நெஞ்சமாற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு மனக்கசப்புகள் தரும் தகவல் வந்து கொண்டே இருக்கலாம். குறுக்கீடு சக்திகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நெருக்கடிகள் தொடரும். பண நெருக்கடி கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அதற்கெல்லாம் காரணம் 6ஆம் இடத்திலே குரு இருப்பது. 6லே குரு இருந்தால் ஊரிலே பகை என்பார்கள். எனவே பகை விலகி பாசம் கூட வேண்டுமானால் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் தனாதிபதியான செவ்வாய்க்குரிய செவ்வாய்க்கிழமை. பணவரவு திருப்திகரமாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் முழுமையாக விரதமிருந்து கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள். வந்த வினைகள் அகலும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.